ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்குறேன். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன டியூட்டிங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரில. ஓனர் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னார். ஸோ ஷூட்டிங் எத்தனை மணிக்கு எப்படின்னு நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கேட்டது ஷூட்டிங் எனக்கு இன்றைக்கி இல்லை, நாளைக்காக தான் இருக்கும், ஷெட்யூல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம அதனால இன்னைக்கு எப்போதும் போல் ஆஸ் யூஸ்வலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு யூஸ்வலாக போகிறது, அவர் சாப்பாடு வாங்கிட்டு வருது, இது மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனல் புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் சவுதியிலேருந்து போகிற விளாக்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லியும் நீங்கள் பார்த்து உங்களை முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓனர் கால் பண்ணிட்டாரு. அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. காரு சரியான ஹீட்டுங்க. வா, செம்ம சூடு. கார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. பயங்கரம் வெயில், நேரா கார் கடிக்கிற மாதிரி இருக்குது. மூஞ்சில் தட்டிக்குது வெயில், சரியான வெயில். போய் சாண்ட்விச் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. எக் சாண்ட்விச், அதான் நம்ம ஊர் பாயில்டு எக் இருக்குல்ல, அது வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. கார் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். கொஞ்சம் 2 நிமிஷம் வார்ம் ஆகட்டும். ஆமாம், கரெக்டாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஓவர் ஹீட்டுங்க. நைட்டு லேட்டாக இந்த படுத்த மறந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் போடுவோம்ல, வெயில் உள்ளே வராமல் இருக்கிறது, அது போட மறந்துட்டேன். நைட்டு நான் ஆல்ரெடி எத்தனை மணி ஆயிடுச்சு, 3:30 மணி. சரின்னு சொல்லிட்டு நான் விளாக் கட் பண்ணிட்டு படுத்துட்டேன். திரும்பி 4:30 மணிக்கு திருப்பி ஓனர் அடிக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் 4:30 மணிக்கு கால் பண்ணி தூங்கிட்டு இருக்கியா, என்னை ரூமில் போய் விடணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு 4:45 தான் படுத்தேன். அதனால தான் இப்படியோ டைம் ஆகி லேட் ஆயிடுச்சு. இப்போ போய் அவருக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு அவர் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். வாங்க போகலாம். ஸ்டார்பக்கில் காஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. போய் காஃபி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். வந்துட்டேன். காஃபி வாங்கியாச்சு. போய் கார் எடுத்துட்டு ரூம்ல போய் ஓனர் வீட்டில் போய் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். செம்ம கடுப்பு ஏத்துறானுவங்க. எனக்குன்னே ஏன் இப்படி வரானுன்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுலே டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன். நான் பட்டுக்கு என் வேலை உண்டுன்னு எப்போதுமே நான் கரெக்டா இருந்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எதுலையுமே தேவையில்லாம பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. சம்பந்தமே இல்லாம நம்மளுக்கு பிரச்சனை எடுத்துட்டு விட்டாலும் கேட்டது சாண்ட்விச் வாங்கணும்னு போயிருந்தாங்க. போய் சாண்ட்விச் வாங்கலான்னு போனேன். ஓனருக்கு நான் ஒண்ணு கேட்டிருக்கேங்க. வைத்தியக்காரனும் இவனும் ஒண்ணு கொடுத்துருப்பானு போல, எனக்கு தெரியல. நம்ம அப்படி பேக் பண்ணி கொடுக்குறானுல்ல, நான் அதை வாங்கிக்கிட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் அதுக்குள்ள காஃபி வாங்கன்னு சொன்னாரு. வந்துட்டு இருக்க எங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறாரு. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி என்னன்னு பாரு அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஒண்ணு கேட்டிருக்கோம், வேற ஒண்ணு சாண்ட்விச்ல வேற ஒண்ணு வச்சு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கடுப்படிக்கிறாருங்க. எரிச்சலாவாதுங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருந்துக்கணும்னு நம்ம சொல்றோம். அவ்வளவு டைம் தெளிவா சொல்றேன் இதுதான் வேணும்னு சொன்னதை விட்டுட்டு இவன் வேற ஒண்ணு கொடுத்தானா, அவன் பண்ண தப்புக்கு நான் இவன் என் ஓனர்ட்ட திட்ட வேண்டியதா இருக்குங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி விடுறானு. நான் சரி குடும்பம் போய் மாத்திட்டு வரேன்னு கேட்டேன். எனக்கு அப்படி தேவையில்லைன்னு இவன் நம்ம மேல எரிஞ்சு விடுறான். நான் என்னங்க பண்ண முடியும்? அவன் பண்ணதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா? அதனால என்கிட்ட எரிஞ்சு விடுறாரு. இல்ல நான் கொடுத்தா மாத்திட்டு வருவேன்னு கூட்டேன். தேவையில்லை, எனக்கு அப்படி ஒரு இது இல்ல, அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கண்டாயி ஒரு மாதிரி பேசுறாப்ல. நான் அவன்கிட்ட போய் சொல்லுவேன்ல, இந்த மாதிரி நான் ஒண்ணு கேட்டேன், நீ ஒண்ணு கொடுத்துருக்கேன்னு, அது நாளைக்கு போய் சொல்லிக்கோ அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாப்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளுக்குன்னே தேடி விழுவுறானு, இந்த மாதிரி திருத்தரம் பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கானு. ஓனர் கால் பண்ணிட்டாரு, வர சொல்லி கூப்பிட்டாரு. அவருக்கு சாப்பாடும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். நீ போன கால் பண்றேன்னு சொன்னாரு. இப்ப கால் பண்ணி வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, நம்ம அப்படியே வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. ஸோ அதனால அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதனால பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். போய் அங்கே வெயிட் பண்ண சொன்னாரு. எங்க போவாருன்னு தெரியல, வெயிட் பண்ணுன்னு சொன்னாரு. போய் அங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எங்க போறாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு எங்க போவாரு, என்ன பண்றாருன்னு இன்ஷா அல்லாஹ் நைட் போய் பார்ப்போம். பார்த்தாதான் தெரியும். நம்ம சில புதுசாக பசங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓனர் வந்தாரு, கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பில்டிங் இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துல.
அங்கே போய் இறக்கி விட சொன்னார். இறக்கி விட்டுட்டு நீ போய் சாப்பிட்டு வரணும்னா சாப்பிட்டுட்டு வா, நான் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. என்னன்னு தெரில, ஏதாவது மீட்டிங் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன, அது பில்டிங் ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு. 1 ஹவர் ஆகும், நீ போயிட்டு 1 ஹவர் கழிச்சு வா, சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால நம்ம சாப்பாடுலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டை தேடி ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். இங்க பாருங்க, குழியை வெட்டி போட்டு இப்படி வச்சிருக்கானோ இவனுங்க, வெட்டுறானோ. இந்த ரோட்ல நம்ம எங்க போய் வண்டியை நிறுத்துறது? வண்டி சைட்ல இடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வண்டி செலவு வைக்கிறது பெரிய செலவு. இந்த லெக்ஸஸ் எல்லா இடத்துலயும் குழியை நோண்டி 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 வச்சிடறானோ. இங்க ரியாது ஃபுல்லா குழியை வெட்டியே வைப்பானோ போல, குழி பறிச்சிருவானோ மூலோ, அந்த மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கிங் வரமா போய் போட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஓனர் இடத்துல போய் உட்கார வேண்டியதுதான். வெயிட் பண்ணுவோம். வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு அது வந்து ஒரு ஹரிக்காங்கிற ஒரு ஸ்வீட்டு மாதிரி இருக்கும், அதுதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு ஓனர் எங்கே விட்டனோ அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே காரில் சும்மா சாஞ்சிக்கிட்டு கிடக்குறேன். 9 ஆயிடுச்சு. அவர் எப்போ வருவாருன்னு தெரில. சரி, நம்ம அப்படியே போர் அடிக்குது, நம்ம அப்படியே சும்மா அப்படியே காரில் அப்படி சும்மா சாஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அவர் கூப்பிட்டாருன்னா பக்கத்துலேயே சைட்லேயே இந்த ஒரு சைட்லேயே தான் நம்ம இங்கே ஒரு கார் பார்க்கிங் மாதிரி சும்மா ரோட்டில் தான், வீட்டு வாசலில் யாஸ்மின்ங்கிற ஏரியாவில் தான் அப்படியே ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம். ஓனர் வந்து கூப்பிட்டாருன்னா எப்படி பக்கத்தில் ரைட்டில் திரும்பின உடனே அவர் இறக்கி விட்டாடும். சரி, அதனால பார்க்கிங் கிடைக்காதுன்னு இங்கே ஓரமாக கார் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் எங்கே இஸ்ரா போகிறாரா என்னான்னு தெரியல. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் எப்போ கூப்பிட்றாரோ, கூப்பிட்ட உடனே அவரை கூட்டிகிட்டு அவர் எங்கே போய் விட சொல்கிறாரோ விட்டுட்டு நம்ம வர வேண்டியது தான். அடுத்தது எங்கே போகிறாருன்னு பார்த்துட்டு அடுத்தது உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓனர் கால் பண்ணி நீ வந்துட்டு வெளியே போக சொல்லிட்டாரு, நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் எங்கேயோ ஃப்ரெண்டோட இஸ்ராக்கு போயிட்டாராம். அதனால வந்துட்டு நீ போ, நான் மிட் நைட்டில் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அது வரைக்கும் ஜிம்முக்கு போகலாம். இன்னைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ட்ரைசஸ் ஒர்க் அவுட்டு. ட்ரைசஸ் ஒர்க் அவுட்டு பேக் பண்ணிடுவேன். சரியா, ஆர்ம்ஸ்லாம் செம்ம பம்பாக இருக்குது. இன்னைக்கு அதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டுட்டாவே அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக போயிடுது. ஆக்சுவலாக இன்றைக்கி அது மாதிரி தான் டயர்டாக போச்சு இன்றைக்கி. அதனால ஸோ இன்றைக்கி ட்ரைசெப்ஸில் ஒரு 2-3 வேரியேஷன் பண்ணலான் இருக்கேன். ஜிம்மு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன், ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஜிம்மு ஒர்க் அவுட் ஹெவியாக போட்டேன் இன்னைக்கு. இப்போ செம்ம டயர்டுங்க. கொஞ்சம் தொண்டையெல்லாம் ரொம்ப பிடிக்குது, ஓவர் ட்ரை ஆகி போயிடுச்சு. தண்ணி இல்லை வெளியில் இருந்தால் அப்படியே ஜிம்முக்கு போயிட்டனால இன்னைக்கு எப்படியா கொஞ்சம் ஹெவியாக போட்டணுமேன்னு சொல்லிட்டு கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால கேலரி பர்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டேன். செம்ம டயர்டாகி ஒரு மாதிரி நாக்கெல்லாம் விரைச்சியா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிருகிருன்னு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அப்போ முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டு பக்கத்தில் நர்ஜிஸுங்கிற ஏரியா, நம்ம ஏரியா கிட்ட வந்துட்டேன். ரூமில் போயிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான். ஓனர் எத்தனை மணிக்கு கால் பண்ணுறாரோ அவர் கால் பண்ண உடனே அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு எங்கே போக சொல்லாரோ அங்கே போய் விட வேண்டியதுதான் இன்னைக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சேஃபாக இருக்கீங்கல்ல? ஹெல்த்தை பார்த்துங்க. கரெக்டாக ஓனர் நினச்ச மாதிரியே கரெக்டாக 3:15 அடிச்சுட்டார் ஃபோனு. நம்ம கிளம்பி அவரை இஸ்ராக்கு இங்கே தான் இருக்கிறாங்க. இஸ்ரா சுற்றி பாருங்கள், நைட்டில் எல்லாம் காரம் இருக்குது. இங்கே தான் இஸ்ராவில் இருக்கிறாங்க உள்ள. இதுதான் இஸ்ரா. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் உள்ள. இது வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி வந்திருக்கோம். நம்ம இன்னும் எப்போ முடியும்னு தெரியல, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நீ விளாக் முடிச்சுக்கோம். பாய்.